அதாவது மருந்துக்கு வந்து கட்டுப்பாடு கிடையாது. உணவுக்கு கட்டுப்பாடு உண்டு. நம்ம வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது. மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இது எது உணவுக்கு. உணவாக நினச்சி நீ சாப்பிடும்போது இந்த கட்டுப்பாட்டை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஆனால் ஏன் வந்து கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும்? ஏன் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது? மனசு கெட்டு போயிடும். மனசு வந்து கெட்டு போயிடும். நோய்கள் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதான் நோய்கள். அப்படி உடம்புல ஏதோ ஒரு பகுதி கெட்டுப்போச்சு, அது கெட்டுப்போச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற உறுப்பெல்லாம் கெடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து மாமிசம், மீன், முட்டை, சோறு, பூரி, பொங்கல், தோசைன்னு ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, மனசு என்பது கெட்டு போயிடும். மனசு கெட்டு போயிடுச்சுன்னா கெட்ட கெட்ட எண்ணங்கள் வரும். கெட்ட கெட்ட எண்ணங்கள் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மளை பற்றின ஒரு இழிவான மனப்பான்மை வந்துடும். ஒரு கெட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? கெட்டு போன சாப்பாடு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு சூடாக அது கெட்டு போகவே இல்லை, இப்போ தான் சமைச்சிருக்கு, சூடாக இருக்குது, அதில் நல்லா இப்போ தான் வாசனை வருது அப்படின்னா அது அது எப்படிப்பட்டது? அதுவே கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுபோல் மனசு வந்து கெட்டு போச்சுன்னா நமக்கே நம்மளை பற்றி அதுவே அது கெட்டு போகாமல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா அது நமக்கு ஒரு ஆர்வத்தை தரும், ஒரு நல்ல ஒரு மதிப்பீடு, உயர்வு மனப்பான்மை தரும். அதனால் மனசு கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கெட்ட எண்ணங்கள் வருவதற்கு அதை நிறுத்துவதற்கு தியானம் பண்ணுறாங்க. கெட்ட எண்ணங்களோடு வாழ முடியாது. கெட்ட எண்ணங்களை சகிச்சுக்கிட்டு வந்தால் வந்துட்டு போகுது, நான் விரும்புனது சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்லாம் வாழ முடியாது. கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் மனுஷங்க தூய்மையாக இருக்கணும். அப்போது கெட்ட எண்ணங்கள் ஏன் வருது? அந்த உணவுகளை கட்டுப்பாடு இல்லாதனால தான். மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற உணவுகளை சாப்பிடுவதால் தான் மனசு கெட்டு போயிடுது, உடம்பும் கெட்டு போயிடுது, நோய்கள் வருவதற்கு இதுதான் காரணம். அப்படி இருக்கும்போது இந்த மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கட்டுப்பாடு கிடையாது. உணவுக்கு கட்டுப்பாடு உண்டு. நீங்கள் மருந்துன்னு எடுத்துக்கும்போது ஒரு நோய் வந்துருச்சு, மனசு கெட்டுப்போச்சு, உடம்பும் கெட்டுப்போச்சு, அதுக்குத்தான் நம்ம மருந்து எடுத்துக்கிறோம். அந்த மருந்தும் கூட பார்த்திங்கன்னா, மருந்துக்கு கூட உடம்பை கெட்டு போகிற கெடுக்கிற தன்மை இருக்குது. அதாவது மனசை கெடுக்கிற தன்மை இருக்குது. ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எந்த வித நோயுமே இல்லைப்பா, ஒரு மருந்து சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மருந்துக்கு சைவம் அசைவங்கிற கட்டுப்பாடு கிடையாது. நோய் குணமாகணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்திற்காக அந்த மருந்துங்கிறது என்னவா வேணாலும் இருக்கலாம். நீங்கள் மருந்தாக நினச்சி டீ குடிக்கலாம். ஒரு தலைவலி வந்துருச்சு, அதை சரி செய்வதற்கு நீங்கள் டீ குடிக்கலாம். ஆனால் தலைவலி சரியான பிறகு டீ குடிக்கிற அந்த வழக்கத்தை விட்டுறணும். இந்த வெள்ளைச்சீனி கலந்த டீ குடிக்கிற வழக்கத்தை விட்டுறணும். ஆனால் டீ குடித்தா என்ன ஆகும்? அதில் வந்து நமக்கு உடம்புல நோயை தருகிற அம்சங்கள் இருக்குது. ஆனால் அதுவே வந்து நமக்கு தலைவலியும் சரி பண்ணுது. அப்படி இருக்கும்போது அதை மருந்தாக நினைத்து பயன்படுத்தி விட்டுவிட வேண்டும். இப்போ மருந்துக்கு ஏன் கட்டுப்பாடு கிடையாதுன்னா, ஏன் மருந்துக்கெல்லாம் சைவ அசைவங்கிற கட்டுப்பாடு இல்லையா? இப்போ ஒருத்தர் மருந்துங்கிறது நோயை குணப்படுத்துறதுக்கு. ஒருத்தர் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து நீங்கள் வந்து சைவ மருந்து தான் கொடுப்பீங்களா? இல்லை குணமாகும்னு தெரிஞ்சும் அசைவ மருந்தை கொடுக்காமல் இருப்பீங்களா? குணமாகும்பா, ஆனால் நான் இது அசைவம், நான் இதை கொடுக்க மாட்டேன். ஆனால் சைவத்தில் எந்த மருந்துமே அவருக்கு இல்லை, அதனால் நான் செத்து போக அனுமதிச்சிருவேன், அந்த நோய் குணமாகும் அப்படின்னு. அப்போ நோய் வந்துருச்சுனாலே நமக்கு ஒரு சுயநலமும் அந்த வலியை நோய் வந்துச்சுனாலே நம்ம அந்த வலியை தாங்க முடியாது. அதனால் அந்த வலியை தாங்க முடியாத வலி தான் நோய் வந்து தரக்கூடியது. அப்படி இருக்கும்போது அந்த வலியிலேருந்து மீண்டா போதும், நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க சைவமாக இருந்தால் கூட மருத்துவர் சொல்லுவார், உங்களுக்கு ரத்த சோகை இருக்குது, போய் ஆட்டோட ஈரலை போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே ஆட்டு ஈரலை போய் அவங்க மாமிசமே சாப்பிட மாட்டாங்க, ஆனால் மருந்துக்காக அதை சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ ஒருத்தர் வந்து இது பாம்பு கடிச்சிருச்சு, இறந்து போகிறத்தர், அப்போ அவருக்கு வந்து மருந்து கொடுக்கும்போது இது சைவமாக அசைவமானு கேட்பீங்களா? அந்த பாம்பு யாரை கடிச்சது, அவர் சைவம் தான் சாப்பிடுவார், மாமிசம்லாம் சாப்பிட மாட்டார். அப்படி இருக்கும்போது அவர் கட்டுப்பாட்டாக உணவில் கடைபிடிச்சிட்டு வர்றாரு. அப்படிங்கும்போது இந்த பாம்பு கடிச்சிருச்சு, உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்போ வந்து வைத்தியர் வந்து ஒரு மருந்து கொடுக்குறாரு. அப்போ அந்த மருந்து சைவமாக அசைவமானு அவர் கேட்பாரா? நம்ம குணமானா போதும், நம்ம என்ன வேணாலும் பண்ண. அப்போ மருந்துக்கு வந்து கட்டுப்பாடு கிடையாது. அதனால் மருந்தில் கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. மருந்தே நோயை குணப்படுத்துறதுக்காக தான் நீங்கள் அதை வந்து அந்த மருந்தை சாப்பிட்றீங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு நல்ல நோக்கம் தானே. ஒரு நல்ல நோக்கத்திற்காக நீங்கள் வந்து கட்டுப்பாடு இல்லாமல், அது அசைவமாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க மருந்து, நல்ல நோக்கத்திற்காக. ஆனால் நீங்கள் வந்து ஒரு உணவில் கட்டுப்பாடு இல்லை, சோறு சாப்பிட்றீங்க, மாமிசம், பூரி, பொங்கல்னு சாப்பிட்றீங்க, பரோட்டா சாப்பிட்றீங்கன்னா என்ன அர்த்தம்? உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சா சாப்பிட்றீங்க, சுவைக்கு அடிமையாகி உங்கள் உடம்புக்கு கெடுதல் நினச்சே அதை சாப்பிட்றீங்க. ஆனால் மருந்தை சாப்பிடும்போது அது நல்லதுன்னு நினச்சி ஒரு அசைவத்தை சாப்பிட்றோம், அது அசைவமாக இருந்தாலும் சாப்பிட்றோம். ஆனால் உணவில் வந்து கெடுதல் நினச்சி ஒரு சோறு, பரோட்டா அப்படின்னு நினச்சி நாம் எதையுமே சாப்பிடக்கூடாது. அந்த வகையில் அசைவ உணவுகள் அனைத்துமே மனித உடம்பு கெடுதல் தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் நீங்கள் அசைவ உணவாக நினச்சி சாப்பிடவே கூடாது. மருந்தாக நினச்சி நீங்கள் அசைவத்தை எடுத்துக்கலாம். மருந்துக்கு வந்து கட்டுப்பாடே கிடையாது, உணவில் தான் கட்டுப்பாடு. உணவில் தான் நமக்கு வந்து கட்டுப்பாடு. அப்படி இருக்கும்போது
நீங்கள் வந்து ஒரு நோய் வந்துருச்சு அல்லது ஒரு ஒரு காயம் அடிபட்டுச்சு அல்லது இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு வந்து மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்து என்பது கண்டிப்பாக உங்கள் மனதை வந்து மாற்றும். ஒரு மனதை ஆரோக்கியமாக செயல்பட விடாது. நீங்கள் மருந்துன்னு நினச்சி ஒரு அசைவத்தை சாப்பிட்றீங்க. ஒரு இப்போ உதாரணத்துக்கு வெள்ளைச்சீனி கலந்த அந்த டீயை குடிச்சிங்கன்னா மனசு உடனே கெட்டுப்போகும். கெட்டுப்போனாலும் அந்த நோக்கம் எதற்காக குடிக்கிறீங்க? தலைவலி சரியாகணும் அப்படிங்கிற அந்த மருந்துக்காக குடிக்கிறீங்க. தலைவலி சரியானதுக்கப்புறம் அந்த டீயை குடிக்க போகிறதில்ல. அப்போ அந்த டீ குடித்தா உங்கள் மனசு கொஞ்சம் கெட்டு போகத்தான் செய்யும். தலைவலி வந்துருச்சு, அந்த டீயை குடித்தா மனசு கெட்டு போகும். அதோட தலைவலியும் சரியாயிடுச்சு. அதன் பிறகு நீங்கள் டீ குடிக்கக்கூடாது. தொடர்ந்து டீ குடிச்சிங்கன்னா தொடர்ந்து மனசு கெட்டு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் மருந்துகள் எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ தேனெல்லாம் ஊற்றி தான் லேகியம்லாம் தயாரிக்கிறாங்க. ஆயுர்வேத மருந்தாக இருக்கட்டும், நாட்டு மருந்தாக இருக்கட்டும், தேன் ஊற்றி கொடுக்குறாங்க. தேன் ஊற்றி அதில் வந்து என்னவெல்லாமோ சேர்ப்பாங்க. இப்போ சில மாத்திரைகளில் மாடுகளோட எலும்பெல்லாம் பொடி பண்ணி பவுடர் பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த மாத்திரையை சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் மனசு கெட்டு போகும். உங்கள் மனசை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் மனசு எப்படி செயல்படுது, கெட்ட எண்ணங்கள் வரும். கெட்ட எண்ணங்கள் அப்போ மருந்து சாப்பிடும்போது நம்ம மனதில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதனால் குழம்பிடக்கூடாது. அப்போ சகிச்சுக்கணும். சரி, அதுக்காக நீங்கள் மருந்து சாப்பிடாமல் விட்டுறக்கூடாது. அந்த நோய் குணமாகிற வரைக்கும் நீங்கள் அந்த மனசு கெட்டுப்போச்சு, இந்த நோய் அது வந்து மருந்துகளோட பாதிப்பு தான். நோய் குணமாகிறதுக்காக நம்ம இதை செய்கிறோம். அப்படியே போய் அந்த நோயை குணப்படுத்தி, ஏன்னா நோய் வந்துச்சுனாலே மனசு கெட்டு போயிடும். அந்த கெட்டுப்போன அந்த மனதையும் உடலையும் சரி செய்வதற்காக நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம். அந்த மருந்து மாத்திரையும் ஒரு தன்மையை ஏற்படுத்தும். மனசை கெடுக்கிற மாதிரி காட்டும். கெடுக்கிற மாதிரி அதை நமக்கு உணர்த்தும். அதை பார்த்து நீங்கள் வந்து குழப்பமடையாமல் மருந்து சாப்பிட்றது நிறுத்திடக்கூடாது. நோய் குணமாகிற வரைக்கும் அந்த மருந்துகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதான் மனசை கெடுக்கும். அதை நீங்கள் சகிச்சுக்கணும். அதில் வந்து என்ன, நீங்கள் ஒரு லேகியம் சாப்பிட்றீங்க, அதில் வந்து தேன் ஊற்றிருப்பாங்க. தேன் சாப்பிடக்கூடாது. அது ஒரு விதிமுறை. மூளையின் செயல்பாட்டில் நீ தேன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்குது. என்னென்னா அது தேனீக்களுக்கான உணவு. அதை வந்து நீ சாப்பிடக்கூடாது. அப்படி ஒரு விதிமுறை இருக்கும்போது நீ அதுக்கு எதிராக நீ மருந்துன்னு நினச்சி தான் தேன் எடுக்கணும். அந்த நோய் குணமாயிடுச்சுன்னா அந்த மருந்து எடுக்கிறத விட்டுடுற. உணவாக நினச்சி நீ வந்து என்றைக்குமே தேன் எடுக்கக்கூடாது. இப்படி மருந்துகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நாம் புரிஞ்சுக்கணும். மருந்துகளால் தான் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வருது. இப்போ நோய் குணமாகிற வரைக்கும் இந்த பாதிப்பை நம்ம சகிச்சுக்கணும். அதன் பிறகு நோய் குணமாயிடுச்சுப்பா, அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், உணவில் போயிடணும். உணவில் கட்டுப்பாடாக இருக்க ஆரம்பிச்சிடணும். உணவில் கட்டுப்பாடு மருந்தில் நீங்கள் வந்து மருந்து சாப்பிட்டீங்கனாலே உங்கள் உணவில் கட்டுப்பாடுங்கிறது இல்லாமல் போயிடும். நீ நல்லா பார்த்தீங்கன்னா மருந்து சாப்பிட்றவங்களால உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க முடியாது. இப்போது மருந்து சாப்பிட்ற ஒரு மருத்துவர் சொல்லுவார், நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கணும். அந்த மருந்தில் வந்து ஒரு உதாரணத்துக்கு நாட்டு மருந்தோ லேகியமோ கொடுக்குறாரு, இல்லை தேன் இருக்கும் அல்லது நாட்டு சக்கரை இருக்கும். இப்படி எல்லாம் கலந்து ஒரு லேகியத்தை தயாரிச்சிருப்பாங்க. அந்த உணவு உள்ளே போய் அது மனிதர்கள் சாப்பிடக்கூடாத உணவு அதில் கலந்துருக்கு. மருந்தாக நினைத்து சாப்பிடும்போது மனதில் பாதிப்பையும் ஏற்படுத்தி மனதை கெடுக்கும், உடம்பை கெடுக்கும். அதை உணரலாம். உணர்ந்துட்டு இதை சகிச்சுக்கணும். நாம் இந்த நோய் குணமாகிற வரைக்கும் இதை சகிச்சுக்கிட்டு அதன் பிறகு நோய் குணமான பிறகு இதை விட்டுறணும். நோய் நல்லா குணமாயிடுச்சு, அப்போ இந்த மருந்தையும் விட்டுறணும். நீங்கள் மருந்துலேருந்து இந்த விடுபடணும். நீங்கள் நோயிலேருந்து மட்டும் விடுபடக்கூடாது, மருந்துலேருந்து விடுபடணும். விடுபட்டுட்டு உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும். இந்த மாதிரி மருந்துகள் ஏற்படக்கூடிய பாதிப்பை நாம் வந்து புரிஞ்சுக்கணும். மருந்துகள் என்ன மாதிரியான பாதிப்பை நமக்குள்ளே ஏற்படுத்தும். உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கும் போது எதற்காக உணவு கட்டுப்பாடு, மனசை தூய்மையாக வச்சுருக்கணும், எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும், சிந்தனைகள், கற்பனைகள், கனவுகள் எல்லாம் தூய்மையாக இருக்கணும். அதுதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. மனசுங்கிறது என்னென்னா இந்த உடம்போட பிரதிநிதி. இந்த உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டிவி தான், ஒரு திரை தான் மனசு. மனசை பார்த்து, மனசில் வருகிற எண்ணங்களை பார்த்து உங்கள் மனசு எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ தூய்மை இல்லாமல் இருக்குன்னா நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்கள் மனசு தூய்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னா நோய் வந்துருச்சு. நோயை குணப்படுத்துறதுக்காக மருந்து சாப்பிட்றீங்க. ஏன் நோய் வந்துருச்சு, ஏன் நோய் வந்தது, உணவில் கட்டுப்பாடு இல்லாதனால. ஏதாவது தவறான உணவு சாப்பிட்ருப்பீங்க, மாமிசம் சாப்பிட்ருப்பீங்க, மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் ஏதாவது சாப்பிட்ருப்பீங்க, சோறு சாப்பிட்ருப்பீங்க, பூரி பொங்கல்னு சாப்பிட்ருப்பீங்க. அதனால மனசு கெட்டு போகும். அதாவது நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். மனசு கெட்டு போச்சு, கெட்ட எண்ணங்கள் வருதுனாலே நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த நல்ல எண்ணங்களாக மாற்றணும். முதல்ல அந்த நோயை குணப்படுத்தணும். அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு மருந்து சாப்பிட்றீங்க, அந்த மருந்தில் தேன் கலந்துருக்கலாம். அந்த தேனும் மனசை கெடுக்க தான் செய்யும். ஆனாலும் அந்த நோய் குணமாகிற வரைக்கும் நம்ம அந்த மருந்தை சாப்பிட்டு முடித்து விட்டு மருந்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும். எப்படி நோயிலிருந்து விடுபடுறீங்களோ அதுபோல் நோயை குணப்படுத்துவதற்காக நாம் உட்கொள்கிற அந்த மருந்திலிருந்தும் நாம் விடுபட வேண்டும். சில கசப்பான மருந்துகளை இனிப்பாக மாற்றி கொடுப்பாங்க.
ஏன் மருந்துகளில் வந்து இந்த இனிப்புகளை கலக்கிறாங்க, தேனை கலக்கிறாங்க அப்படின்னா, கசப்பாக இருக்கும். மருந்துனாலே ரொம்ப கசப்பாக இருக்கும், சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும். அதை இனிப்பாக சேர்த்து இனிப்பாக அதன் தன்மையை மாற்றுவதற்காக தேனெல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க. அதனால் வந்து மருந்தில் வந்து கட்டுப்பாடு கிடையாது, உணவில் தான் கட்டுப்பாடு. அதனால் மருந்து என்பது கட்டுப்பாடு இல்லாத போது மாத்திரை அந்த மருந்து என்பது நமக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் ஒரு அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறை நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும், நமது உணவு முறையில் இருக்க வேண்டும். குழம்பிடக்கூடாது. மருத்துவத்தை நம்ம சகிச்சுக்க தான் செய்யணும். நம்ம நோயை குணப்படுத்தணும்னா மருத்துவத்தை சகிச்சுக்கணும், மருந்துகளை சகிச்சுக்கணும். ஏன்னா மருந்துகள் என்பது நமக்கு விருப்பத்தோடு பண்ணக்கூடியது விஷயம் கிடையாது. அந்த வகையில் இனிப்பாக இருக்கிற ஒரு மருந்து, தேன் கலந்த ஒரு மருந்து கூட, ஒரு நாட்டு சர்க்கரை கலந்த ஒரு மருந்து கூட நீங்கள் சகித்து கொள்ள வேண்டிய ஒன்று தான். அது வந்து தீங்கானது. நாட்டு சர்க்கரையோ தேனோ தீங்கான ஒரு விஷயம். அந்த தீங்கான ஒரு விஷயம் சுவையாக இருக்குது பாருங்கள். நம்ம நினைப்போம் கசப்பை தான் நம்ம சகிச்சுக்கணும்னு நினைக்கிறோம். கசப்பை சகிச்சிக்கக்கூடாது. கசப்பெல்லாம் நீங்கள் விரும்பணும். பாகற்காயை நம்ம என்ன பண்ணுறோம், அதை விரும்ப மாட்டேங்கிறோம். ஆனால் தேன் இருக்குல்ல, அதை சாப்பிடவே கூடாது. பாகற்காயை சாப்பிட்ணும், ஆனால் அந்த கசப்பை நம்ம விரும்புறது கிடையாது. அதை சகித்துக்கொள்ள மாட்டேன் என்கிறோம். ஆனால் தேன் இருக்குது பாருங்கள், அது இனிப்பாக இருக்குது, ஆனால் அதை சாப்பிடக்கூடாது. ஆனால் அதைத்தான் நீங்கள் அதை சாப்பிடவே கூடாது. ஆனால் சாப்பிட வேண்டிய கட்டாயம் எப்போ வருது? நோய் வரும்போது தான் உங்களுக்கு வருது. நோய் வரும்போது தேன் கலந்த மருந்தை உங்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த தேனின் சுவையை நீங்கள் சகித்துக்கொள்ள வேண்டும். தேன் சாப்பிடவே கூடாது. ஆனால் நோயை குணப்படுத்துறதுக்காக தேன் கலந்து கொடுத்த மருந்தை அதை மருந்தாக நினைத்து தேனை கொடுத்தாலும், தேன் கலந்து மருந்தை கொடுத்தாலும் அந்த மருந்தை நீங்கள் சகித்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி கசப்பை நம்ம சாப்பிட பழகணும், அதை விரும்பி சாப்பிட பழகணும். பாகற்காயெல்லாம். ஆனால் பாகற்காயை தான் நம்ம வந்து சகிச்சிக்க மாட்டேன்றோம். ஆனால் தேனை சகிச்சுக்கிறோம். தேனை தான் நீங்கள் கஷ்டமான விஷயம் தேன் சாப்பிட்றது. சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சவங்க, இப்போ எனக்கு தேன் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுது. அது தேனீக்களுக்கான உணவு, நமக்காக அது ஒன்றும் தேடி சேர்த்து வைக்கலை. அப்படி இருக்கும்போது தேனை எடுக்கிறது அது ஆபத்தான விஷயமும் கூட. இப்போ தான் நம்ம கவசங்களை அணிந்து கொண்டு தேனை எடுக்கிறார்கள். கடந்த காலத்தில் ஆடையே இல்லாத காலத்தில் கண்டிப்பாக தேன் எடுத்துருக்க மாட்டான் மனிதர்கள். அதுவும் நாட்டு தேனியாக இருந்தால் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் மலைத்தேனி, சில ஏரியாக்களில் மலைத்தேனி தான் இருக்கும். அதாவது மலைப்பகுதி மாதிரியே வளம் நிறைந்த பகுதிகளில் மலைத்தேனி தான் இருக்கும். வறட்சியான பகுதிகளில் தான் நாட்டு தேன் இருக்கும். அது உடல் வளர்ச்சி சின்ன தேனீக்களாக இருக்கும். ரொம்ப பசுமையான இடங்களில் பார்த்திங்கன்னா மலைத்தேனி இருக்கும். 3 வாட்டி கொட்டிச்சினாலே செத்து போயிடுவீங்க. ஒரு பாம்பு மாதிரி தான் அது. தேனி வந்து ஒரு பாம்பு மாதிரி தான். அப்படி இருக்கும்போது கடந்த காலத்தில் யாரும் வந்து தேன் சாப்பிட்ருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி பசுமையான பகுதிகளில் இருக்கிற மக்கள் தேன் சாப்பிட்ருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்போ கவசம் ஆடைகள்லாம் வந்ததோ, தன்னை பாதுகாத்துக்கொள்ள நெருப்பு மூட்டுறது இந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் வரும்போது தான் தேனை எடுக்க துணிந்து தேனை எடுக்கிறார்கள், அதை விற்கவே செய்கிறார்கள். அதனால் வந்து தேன் ஆபத்தான. அப்படி இருக்கும்போது தேன் கூட நம்ம சாப்பிட கூடாது. அது மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்கிறது. நம்ம நல்லா வந்து விளைச்சல் அதிகமாகணும் அப்படின்னா தேனீக்களை அதிகப்படுத்தணும், தேனீக்களை அழிக்கக்கூடாது. எங்கே பார்த்தாலும் மக்கள் வசிப்பிடங்களில் தேன் கூடுகளே இல்லை. அந்த அளவுக்கு தேன் கூடுகளை அழிப்பதால் தான் மக்கள் வசிப்பிடங்களில் தேன் கூடுகளே இல்லை அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்குது. அந்த வகையில் தேன் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி தேன் சாப்பிட்டாலும் உங்கள் மனசு ஆரோக்கியமாக செயல்படாது, மாறும். எதெல்லாம் சாப்பிட்டா நம்ம மனசு ஆரோக்கியமாக செயல்படாது, ஆரோக்கியத்தை இழக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். இப்போது தண்ணி அடித்தா மனசு கெட்டு போகும், ஒருத்தன் கேரக்டர் கெட்டு போயிடும், போதை வரும், தள்ளாடும், தெரியுதில்ல. அப்போ தெரிஞ்சு தான் தண்ணி அடித்தா இப்போ எனக்கு தள்ளாடும்பா, தெரியுதில்ல. அதுபோல் நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா இப்போ என் மனசு வேறு மாதிரி செயல்படும், ஆரோக்கியமாக செயல்படாது, தப்பான எண்ணங்கள் வரும், தப்பான செயல்களை செய்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். மனசு செயல்படுறத வச்சு அந்த மருந்து சாப்பிட்டா என்னென்ன மாற்றங்கள் நமது மனதில் ஏற்படும், மனதை பற்றின அறிவு, இது ஆன்மீகம்னு சொல்கிறாங்களே. அப்போ அது ஆன்மீகன்றது அது இந்து மதத்தோடு தொடர்புபடுத்தி அது ஆன்மீகம் அப்படின்றாங்க. ஒரு மனதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதை மதத்தோடு இந்து மதத்தோடு தொடர்புபடுத்தி மனதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கான ஒரு சிந்தனை தான் ஆன்மீகம் அப்படி சொல்கிறாங்க. அதனால் மதத்துக்கும் மனசுக்கும் சம்மந்தம் கிடையாது. மனசு ஆரோக்கியமாக வைக்கணும்னா அறிவுபூர்வமான அணுகுமுறை தேவை. முட்டாள்தனமான அணுகுமுறை கொண்டது தான் மதம் என்பது, எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி. அதனால் மதத்தோட மன ஆரோக்கியத்தை தொடர்புபடுத்தாதீங்க. அது என்றைக்குமே வந்து மன ஆரோக்கியத்துக்கு உதவாது. மதத்திலேருந்து விடுபடணும், அப்போ தான் நீங்கள் மனசு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி மனசு எப்பெல்லாம் கெட்டு போகும், எப்பெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும், எந்தெந்த உணவுகளை சாப்பிட்டா மனசு கெட்டு போகும், எந்தெந்த உணவுகளை சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகுது அப்படின்னு அர்த்தம். மனசு கெட்டு போகிற, மனசில் கெட்ட எண்ணங்கள் எந்தெந்த உணவுகளை சாப்பிட்டால் வரும், இதான் மனசு கெட்டு போகிறதுங்கிறது. எப்படி கண்டுபிடிக்கிறது? கெட்ட எண்ணம் உனக்கு வருகிறதா அப்படின்னா உனக்கு மனசு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன செஞ்சால் மனசு கெட்டு போகும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தவறான உணவுகளை சாப்பிட்டால், அரிசி, கேழ்வரை, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இதையெல்லாம் சாப்பிட்டா, தேன், இதையெல்லாம் சாப்பிட்டா மனசு கெட்டு போகும். இதை நீ மருந்தாக எடுத்துக்கிட்டாலும் மனசு கெட்டு போகும். நீ உணவில் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் இதெல்லாம் சாப்பிட்டாலும் மனசு கெட்டு போகும். உடம்பு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதனால தான் அதைத்தான் நீ மனசு கெட்ட எண்ணங்கள் வருதுன்னா உடம்பு கெடுது அப்படின்னு அர்த்தம். உடம்பில் கெட்ட உணர்வுகள் ஏற்படுது. உணர்வுகளோட வெளிப்பாடு தான் எண்ணங்கள், கனவுகள்லாம்.
உணர்வுகளுக்கு விளக்கம் தான், உணர்வுகளோட விளக்கம் தான் என்னது, எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள். அதை நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது உணர்வு கெட்டுப்போச்சு, அதுதான் என் மனசு கெட்டுப்போச்சு, எண்ணங்கள் கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம். உணர்வுங்கிறது உடம்புலேருந்து தான் வருது. அப்போ உடம்பு கெட்டுப்போச்சு, அதனால தான் உணர்வுகள் கெட்டுப்போச்சு. உணர்வுகள் கெட்டுப்போனதுனால தான் அதை நாம் எண்ணங்களாக நாம் தெரிகிறோம். அப்போ ஏன் கெட்டுப்போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். மனசை பார்த்து கண்டுபிடிச்சிடணும். கெட்ட எண்ணம் வருது, அப்போ நம்ம சோறு சாப்பிட்டோம், அல்லது அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி வெள்ளைச்சீனி கலந்த இந்த டீ காஃபியை குடித்தோம், அதனால தான் மனசு கெட்டுப்போச்சு இப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுபோல் மருந்து சாப்பிட்றோம். இப்போ நமக்கு ஒரு நோய் இருக்குது, அதனால நம்ம ஒரு மருந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். அந்த மருந்து தான் மருந்தாக நினைத்து இப்போ தேன் சாப்பிட்டுட்ருக்கோம். தேனை கலந்து மருந்து கலந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அல்லது மருந்தாக நினைத்து நாட்டு சக்கரை கலந்த ஒரு மருந்தை சாப்பிட்டுட்ருக்கோம். அது மனசை கெடுத்து விட்டது. மனதில் ஒரு ஆரோக்கியம், மனதில் கெட்ட எண்ணங்கள் வருவதுக்கு அது காரணமாக இருக்குது. சரி, நோய் குணமாகிற வரைக்கும் நாம் இதை சாப்பிட்ணும், இந்த மருந்தை சாப்பிட்ணும். நோய் குணமாகிற வரைக்கும் இந்த மனசு கெட்டு போகிறத நம்ம சகிச்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். ஒரு மனதை பற்றிய, மனது எப்போல்லாம் கெட்டு போகும், எப்போல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். உணவுக்கும் அந்த மனசு ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. உள்ளே என்ன போச்சுதோ, உணவு கிடையாது, உள்ளுக்குள்ளே என்ன போச்சு, வயிற்றுக்குள்ளே என்ன போச்சுதோ அதுதான் எண்ணங்களை தீர்மானிக்குது, சிந்தனையை தீர்மானிக்குது. அப்போது மனசு கெட்டு போச்சுன்னா நம்ம கெட்டதை ஏதோ உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம், வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லது மனசு தூய்மையாக இருக்குது அப்படின்னா நாம் உட்கொண்டது தூய்மையானது, வயிற்றுக்குள்ளே போன ஒரு விஷயம் தூய்மையானது அப்படின்னு அர்த்தம். இதுதான் மனதை பற்றிய ஒரு புரிதல், மனதை பற்றிய ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். எதனால் கெட்டுப்போம், இப்போ மருந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக மருந்து சாப்பிட்ணுமே தவிர, இதை சாப்பிட்டா எனக்கு ஒரு நோய் வராது அப்படின்னு சொல்லி மருந்தாக எடுத்துக்கிறாங்க. எதெல்லாம் மருந்து அப்படிங்கிறது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். வெந்தயம் இதெல்லாம் மருந்து. அந்த வகையில் தேன் இதெல்லாம் மருந்தாக நினச்சிக்கணும், மருந்தாக தான் இதை எடுக்கணும். ஏன்னா மருந்துக்கு கட்டுப்பாடு கிடையாது. மாமிசம்லாம் கூட ஒரு மருந்து தான். நோய் இருந்தால் மட்டும்தான், நோயின்னா தாங்க முடியாத வலி வருதா அதுதான் நோய், அதுக்கு தான் நீ மருத்துவம் சாப்பிடணுமே தவிர எனக்கு பிற்பாடு இந்த நோய் வந்துடக்கூடாதுங்கிறக்காக ஒரு மருந்து சாப்பிடாத. அது சாப்பிட தவறு. உனக்கு மூட்டு வலி வருதா, மூட்டு வலி வரக்கூடாதுன்னு நினச்சா உணவுகளில் எதெல்லாம் இருக்குது அதை போய் சாப்பிடு. உளுந்து, அந்த மாதிரி உளுந்துகளை மாவாக அரைச்சி அது கசப்பை சுவையை கூட்டணுங்கிறக்காக நாட்டு சக்கரை சேர்க்காது. நாட்டு சக்கரைங்கிறது மருந்தாக நினச்சிக்கோ. தேன்கிறது மருந்தாக தான் அதை எடுத்துக்கணும், உணவாக எடுத்துக்கூடாது. தேவைப்பட்டால் தான் அதை எடுத்துக்கணும். உடம்புல நோய் வந்தால் தான் நீ நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம், ஏன்னா மருந்துக்கு கட்டுப்பாடு கிடையாது. மற்றபடி உணவாக நினச்சி இதெல்லாம் எடுத்துக்காத, தேன்லாம் எடுத்துக்காத, தேன் எடுக்காத, நாட்டு சக்கரை எடு. ஆனால் மருந்து அப்போ எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு எலும்பு உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எலும்பு உறுதியாக இருக்கணும், அல்லது என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்காக முன்கூட்டியே மருந்து எடுத்துக்கிறாங்க. முன்கூட்டியே வருமுன் மருந்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அதுதான் தப்பு. மருந்தை அப்படி எடுக்கக்கூடாது. மருந்து நோய் வந்தால் தான் எடுக்கணும். இப்போ நோய் வந்தால் தான் அதை குணப்படுத்துவதற்காக தான் மருந்து எடுக்கணும். அது அந்த அப்போ நோய் வந்ததை எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களால் தாங்க முடியாத வலியை உணர்கிறீர்களா? இப்போ தலைவலி வருது, உங்களால் தாங்க முடியல, அந்த நேரத்தில் நீங்கள் மருந்து எடுத்துக்கணும். தேன் எடுத்துக்கலாம், மருந்துக்கு கட்டுப்பாடு கிடையாது. தலைவலி வந்துடக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் தேன் எடுக்கக்கூடாது. எடுத்திங்கன்னா உங்களுக்கு தலைவலி வரும். இப்போ சோறு சாப்பிட்டா தலைவலி போயிடும்பா, அப்போ மருந்தாக நினச்சி நீ சோறு சாப்பிடு. ஆனால் சோறு சாப்பிட்டா தலைவலி வராதுன்னு நினச்சி நீ சோறு சாப்பிடாத. தலைவலி வர்றதுக்கே அந்த சோறு தான் காரணம். சோறு சாப்பிட்டா தலைவலி போகும். அப்போ திரும்பவும் அதே நீ சாப்பிட்ட சோறு உனக்கு தலைவலியை கொண்டு வரும். அதுபோல் உனக்கு தலைவலி அடிக்கடி வருது அப்படின்னா அதுக்கு காரணமே நீ குடிக்கிற வெள்ளைச்சீனி கலந்த அந்த டீ தான், நாட்டு சக்கரை கலந்த அந்த டீ தான். டீ காஃபி குடிக்கிறனால தான் தலைவலியே வருது. தலைவலி வந்த பிறகு நீ என்ன பண்ணுற, டீ காஃபி குடிக்கிற. நீ குடிக்கிற டீ காஃபி, வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி திரும்பவும் தலைவலியை உண்டு பண்ணுது. இந்த மாதிரி ஆகிடும். அதனால் மருந்தை நீ முன்கூட்டியே சாப்பிட்டேன்னா, நோய் வருவதற்கு முன்பே நீ மருந்தை சாப்பிட்டால் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்க நீ முன்கூட்டியே மருந்து சாப்பிட்டா அது நோயை வரவழைக்கும். நோய் வந்த பிறகு நீ அந்த மருந்துக்கு அடிமையாகிடுவ. நோய் வந்த பிறகு மருந்து சாப்பிடுவ, அப்புறம் நோய் வர்றதுக்கு முன்னாடியே மருந்து சாப்பிட்ற. அதனால் மருந்தை எப்போ சாப்பிட்ணுங்கிற அறிவு இருக்கணும். தாங்க முடியாத வலியை உணரும் பொழுது மட்டும்தான் ஒரு நிர்பந்தம் இருக்குது, மருந்தை சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இதுதான் நம்ம உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும். நாம் எப்போ மருந்து சாப்பிட்ணும் அப்படின்னா, எப்போ தலைவலி வருதா, மூட்டு வலி வந்துருச்சு, இடுப்பு வலி வந்துருச்சு, அப்போ தான் நீ மருந்து எடுத்துக்கணும். அப்போ மூட்டு வலி சரியாயிடுச்சு, இடுப்பு வலி சரியாயிடுச்சு, அப்போ நீ மருந்துலேருந்து விடுபட்டுரு. ஆனால் மூட்டு வலி வந்துடக்கூடாது, இடுப்பு வலி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போவே நீ மருந்து சாப்பிட்டுட்ருக்கூடாது. அப்படி சாப்பிட்டா அது மூட்டு வலியும் இடுப்பு வலியும் வரவழைச்சிரும். தலைவலி வந்துடக்கூடாது அப்படிங்கிற, தலைவலி வந்தால் டீ குடிக்கலாம், ஆனால் தலைவலி வந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு நீ டீயை குடித்தா, சோறு சாப்பிட்டா, அதுவே உனக்கு என்ன பண்ணும், செரிமான குறைபாடு, பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி, மலச்சிக்கலை ஏற்படுத்தி, சோறெல்லாம் சாப்பிட்டாக்கா உடல் பருமனை ஏற்படுத்தி தலைவலியை வர வச்சிரும். அதனால் தலைவலி வந்தால் சோறு சாப்பிடு, டீ குடி. தலைவலி குணமான பிறகு அதை விட்டுறணும். மருந்தாக தான் அதை நினைக்கணும்.
அதை உணவு போல் சாப்பிட்றக்கூடாது. மருந்தை உணவு போல் முன்கூட்டியே ரொம்ப புத்திசாலி மாதிரி முன்கூட்டியே எந்த மருந்துகளை சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு கட்டுப்பாடு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். உணவை அப்போது மருந்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்தின் பேரில் தான் நீங்கள் மருந்தே சாப்பிடணும். என்ன காரணத்துக்காக நீ மருந்து சாப்பிட்ற அப்படின்னா, எனக்கு ஒரு கட்டாயம், எனக்கு மூட்டு வலி வந்துருச்சு, இடுப்பு வலி வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு, வயிற்று வலி வந்துருச்சு, அதனால நான் மருந்தை சாப்பிட்றேன். மருந்தில் கட்டுப்பாடு கிடையாது. எதற்காக நீங்கள் அந்த கட்டாயத்தை எதுக்கு? அது மருந்தில் கட்டுப்பாடு கிடையாது. கட்டுப்பாடற்ற ஒரு பொருளை தான் மருந்தாக எடுத்துக்கொள்கிறோம். அது மனதை கண்டிப்பாக கெடுக்கும். அதனால் மனதை நம்ம ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். நமக்கு ஒரு ஏதாவது வலி வருது, நோய் வருது, அப்போ வேறு வழி இல்லை, நான் மருந்தை எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தில் தான் மருந்தை எடுத்துக்கணும். அந்த நோய் குணமான பிறகு மருந்துக்கு விடை கொடுத்து விட வேண்டும். மருந்தை விட்டு விட வேண்டும். உணவில் நீங்கள் எப்போவுமே கவனமாக இருங்க. உணவில் கவனமாக இருந்துட்டால் உங்களுக்கு நோயே வராது. அப்படியே நோய் வந்துருச்சுன்னா மருந்து அப்போவே அப்படியே நோய் வந்துச்சுன்னா தான் நீங்கள் மருந்து எடுத்துக்கணும். மருந்தில் கடுப்பு நோய் குணமான பிறகு மருந்தை விட்டு விட வேண்டும். இது ஒரு அடிப்படை புரிதல். நம்ம மனித வாழ்க்கையில் இந்த மாதிரி அடிப்படை புரிதலோடு தான் நாம் எப்போயுமே போகணும். எக்காரணம் கொண்டும் நீங்கள் உணவில் கட்டுப்பாட்டை இழந்து விடக்கூடாது. அப்புறம் மனித வாழ்க்கையில் கட்டுப்பாடு இல்லாமல் போயிடும். இன்றைக்கி மனிதர்களை கட்டுப்படுத்த முடியல. காரணம், வயிற்றுக்குள்ளே போகிறதுல எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. உணவு நினச்சி மது அருந்துறது, அதை அருந்துறது, மாமிசம் சாப்பிட்றது. இப்போ மாமிசம் கூட ஏன் சாப்பிட்றாங்க? சத்துன்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட அந்த சத்து இருக்குது, அதில் அந்த சத்து இருக்குது, இந்த சத்து இருக்குதுன்னு சொல்லி மாமிசம் சாப்பிட்றாங்க. காரணம் என்னென்னா, பிற்காலத்தில் ஏதாவது நோய் வந்துவிடக்கூடாது, நோயை பற்றின அந்த பயம்தான் இந்த மாதிரி மாமிசம் சாப்பிட்றது கூட காரணமாக இருக்குது. ஏன் மாமிசம் சாப்பிட்றாங்க? மாமிசம் சாப்பிட்றதுனால பிற்காலத்தில் எனக்கு இந்த நோய் வராது, அந்த நோய் வராது, நல்ல கொழுப்பு உள்ள உணவுகளை சாப்பிடு, அது சாப்பிடு, இது சாப்பிடு, அப்படி நோயை பற்றின பயம்தான். வருமுன்னே இவர்கள் மருந்தாகத்தான் நீ மாமிசத்தை சாப்பிடுவதாக இருந்தால் கூட அது மருந்தாகத்தான் சாப்பிட வேண்டும். ஆனால் நீ மாமிசத்தை சாப்பிட்ற அப்படின்னா நோய் வருவதற்கு முன்பு, அப்போது நீ அதை மருந்துன்னு நினச்சி தான் சாப்பிட்ற. மாமிசத்தை ஏன் சமைச்சி மசாலாலாம் போட்டு சமைச்சிட்டாலே அது மருந்து, சமைத்து விட்டாலே அது மருந்து. நல்லா கவனிச்சுக்கிட்டேங்க. அப்போ நோய் வருவது சமைத்து விட்டாலே அது மருந்து அப்படின்னா, பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு. எதுவாக இருந்தாலும் பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் உணவு. அதை சமைத்து விட்டால் அது மருந்தாக மாறிவிடுகிறது. அந்த வகையில் நீ எந்தவித நோயுமே இல்லைப்பா, அப்போ நீ சமைச்சே சாப்பிடக்கூடாதா? நோய் வந்தால் தான் சமைச்சு சாப்பிட்டா அது மருந்துன்னு சொல்கிற, அப்போ எந்தவித நோயுமே இல்லை, அப்போ நான் சமைச்சே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ கூட அப்படின்னா அந்த சமையலில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. உணவுன்னு நினச்சி நீ சமைச்சு சாப்பிட்றல, ஒரு காய்கறி பொரியல் சாப்பிட்ற, அது சமைச்சிட்ட அப்படின்னா அது மருந்து தான், அது உணவு கிடையாது. அப்போ நான் சமைச்சே சாப்பிடக்கூடாதா அப்படின்னா, இந்த மாதிரி அப்படி சமைச்சு சாப்பிட்றதுலையும் நோய் இல்லாமல் நீங்கள் எந்தவித நோயும் இல்லாத பொழுது நீங்கள் சமைத்து சாப்பிடுவதாக இருந்தால் அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எந்தவித நோயும் இல்லாமல் நீங்கள் சமைத்து சாப்பிடுவதாக இருந்தால் அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஏன்னா சமைத்து விட்டாலே அது மருந்தாக மாறிவிடுகிறது. அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு என்னென்னா, சோறு, பூரி, பொங்கல், தோசை, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இதை நீ சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நோய் வந்தால் தான் சாப்பிடணும். இதெல்லாம் நோய் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. நோயை குணப்படுத்துறதுக்காக மட்டும் இது தேவைப்பட்டால் சாப்பிடு, இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. மற்றபடி ஒரு காய்கறியை பொரியல் பண்ணி சாப்பிடு, கிழங்கை வேக வச்சு சாப்பிடு. சமைத்து விட்டால் அது மருந்தாக மாறிவிடும். மருந்தாக மாறிவிடும். இருந்தாலும் இது நோய் அதாவது இதில் ஒரு சமையல்லையும் ஒரு கட்டுப்பாடு நமக்கு தேவை. இந்த மாதிரி ஒரு புரிதலோடு தான் நாம் நம்ம வாழ்க்கையில் வாழணும். அப்போ தான் நம்ம மனிதர்கள் நோயிலிருந்து விடுபட முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும், கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் கட்டுப்பாட்டோடு வாழ முடியும், ஒழுக்கமாக வாழ முடியும். ஒழுக்கமாக வாழ்கிற வரைக்கும் தான் இந்த மனித வாழ்க்கை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். இல்லைன்னா மனித வாழ்க்கை கெட்ட எண்ணங்கள் வந்துருச்சுன்னா குற்றங்கள் அதிகரித்து விடும். குற்றங்கள் வந்து விட்டது, கெட்ட எண்ணங்கள் பிறக்கிறது என்றால் குற்றங்கள் பிறக்கிறது என்று அர்த்தம். குற்றங்களின் ஆரம்பம் கெட்ட எண்ணங்கள் தான்.